டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பேர் பின்தொடரும் முதல் தலைவரானார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபரை விட 2 மடங்கு ஃபாலோவர்ஸ் கொண்டவர் என்ற மைல்கல்லை எட்டினார். புத்தாக்க முயற்சிகளில் முதலீடு செய்ய தொழில்துறையினர் முன்வர வேண்டும். பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி எதிர்கால இந்திய இளைஞர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு புதுச்சேரி வருகை. நாளை 7100 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஊடுருவல்காரர்களை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு புதிய திட்டம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தங்கம் விலை கட்டுக்குள் உள்ளது. விலையேற்றத்தை மத்திய அரசு கண்காணித்து வருகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. நாடு முழுவதும் ஆண்டுக்கு 5 லட்சம் சாலை விபத்துகள். சாலை பாதுகாப்பு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். 140 கோடி மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் தேசத்தை கட்டி எழுப்ப மத்திய அமைச்சரவையில் தீர்மானம். கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றவும் ஒப்புதல். 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் ஆதரவாளர்களும் இணைந்தனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும். 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு முட்டுக்கட்டை போடும் திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் ஹெலிகாப்டரான பிரசாந்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்தார். ஜார்க்கண்ட் பயணத்தை முடித்துக்கொண்டு ஜெய்சால்மருக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜெய்சால்மர் விமானப்படை தளத்திலிருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் ஹெலிகாப்டரான பிரசந்தில் பயணம் மேற்கொண்டார். மற்றொரு ஹெலிகாப்டரில் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங்கும் பயணித்தார். பல்வேறு கால நிலைகளிலும் மலைப்பகுதி பாலைவன பகுதிகளிலும் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஹெலிகாப்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கல்வி வளாகத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். மத்திய ஜவுளித்துறையின் கீழ் சேலம் மாவட்டம் தில்லைநகர் பகுதியில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தில் மேம்பட்ட கற்பித்தல், துணி வடிவமைப்பு பயிற்சி, திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கான நவீன வகுப்பறைகள், ஆய்வு கூடங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்டடத்தை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கைத்தறி பொருட்கள் கண்காட்சியை சி.பி. ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். மாணவ மாணவிகள் உருவாக்கிய கலை பொருட்கள் உள்ளிட்டவை கண்காட்சியில் இடம்பெற்றன. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி எதிர்கால இந்திய இளைஞர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடந்து முடிந்த சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாடு என்றும் இந்தியாவின் திறன்களுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்துறையில் இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி பெரிதும் உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை நோக்கியே நாட்டின் அனைத்து சீர்திருத்தங்களும் நிதி முதலீடுகளும் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய முதலாவது காணொலி கருத்தரங்கில் அவர் பங்கேற்று பேசினார். இதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர். தொழில்நுட்பம், சீர்திருத்தங்கள் மற்றும் நிதி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நாடு விரைவான சீர்திருத்தங்களை நோக்கி பயணித்து வருவதாக தெரிவித்தார். கொள்கை அடிப்படையிலான சீர்திருத்தம் என்பதோடு நின்றுவிடாமல் அவற்றை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது என்றார். அதிவிரைவான பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் தற்போது நாம் முக்கியமான கட்டத்தை அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மிக வேகமாக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இதற்கு காரணம் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள்தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புத்தாக்க முயற்சிகளில் முதலீடு செய்ய தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பேர் பின்தொடரும் முதல் தலைவர் என்ற புதிய மைல்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி எட்டியுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராமில் இணைந்த பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை விட 2 மடங்கு அதிக பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார். மேலும் 5 முக்கிய உலகத் தலைவர்களின் மொத்த பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையானது பிரதமரை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை விட குறைவாகும். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 4 கோடியே 32 லட்சம் பின்தொடர்பவர்களுடன் 2வது இடத்தில் உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு நாளை வருகை தருகிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வர இருப்பதை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பயணத்தின் போது மொத்தம் 7100 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று இரவு 9 மணியளவில் சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை புதுச்சேரி செல்கிறார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் 3 மணிக்கு மதுரை செல்லும் அவர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். பின்னர் மாலை 4 மணியளவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுவாமி தரிசனம் செய்கிறார். நாடு முழுவதும் சூரிய மின்சக்தியில் 30 லட்சம் வீடுகள் இணைந்துள்ள நிலையில் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் ஒரு பாராட்டத்தக்க மைல்கல் இது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷியின் பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தால் பயனடைந்து சூரிய மின்சக்தியை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என்றும் இதன் மூலம் சேமிப்பு, நிலைத்தன்மை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பான, பசுமையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான இந்தியாவை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உள்ளது என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மனம் கவர்ந்த தலைவர் மற்றும் தலை சிறந்த நிர்வாகியாக எண்ணற்ற மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் ஜெயலலிதா இடம் பிடித்துள்ளதாக கூறினார். இம்மாதம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா குறித்து பேசியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் அவரது வாழ்க்கை பயணம் மன உறுதி மற்றும் தீர்மானத்துடன் இருந்தது என்று கூறினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் குறித்து வலுவான நோக்கத்துடனும் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களாலும் இயக்கப்பட்ட நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியாளராக ஜெயலலிதா திகழ்ந்தார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவல்காரர்களை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு புதிய திட்டம் வகுத்திருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் ராரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஊடுருவல்காரர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். இது மட்டும் போதாது, ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் இந்திய மண்ணிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த உறுதியாக இருப்பதாக அமித்ஷா தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களிடமிருந்து முழு இந்தியாவையும் விடுவிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமித்ஷா உறுதிபட கூறினார்.
தங்கம் விலை உயர்வை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவுடன் பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர், நாட்டின் பாரம்பரிய பண்டிகை காலங்களில் தங்கத்தின் விலை ஏற்றத்துடன் காணப்படுவதாகவும், ஆனால் அது வரம்பை தாண்டவில்லை என்றும் கூறினார். தங்கத்திற்கான தேவை அதிகரித்திருப்பதாகவும், எனினும் அதன் அளவு கட்டுக்குள் இருப்பதாகவும், தங்கத்தின் விலை வரம்பிற்குள் நீடிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நாடுகளுடனான நட்புறவையும் நாட்டின் வளர்ச்சியையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் வெளியுறவு சேவையின் பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு உபகரணங்களின் முக்கிய இறக்குமதியாளராக இருந்து அனைத்து துறைகளிலும் தளங்களை உற்பத்தி செய்யும் ஏற்றுமதி நாடாக இந்தியா நீண்ட தூரம் பயணித்துள்ளது என்றார். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் உள்ளூர் உற்பத்தி, ஏற்றுமதி ஆகிய இரண்டிற்கும் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் திறனை விரிவுபடுத்துவதற்கான உறுதியை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் பாதுகாப்புத்துறை ஆற்றி வரும் பங்கையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் ஆண்டுக்கு 5 லட்சம் சாலை விபத்துகள் நிகழ்வதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கவலை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்த சாலை விபத்துகளால் ஆண்டுக்கு சுமார் 1,80,000 பேர் மரணமடைந்து வருவதாக சுட்டிக்காட்டினார். எனவே சாலை பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக நிதின் கட்கரி தெரிவித்தார். உலகளாவிய சாலை பாதுகாப்பு தரத்திற்கு இந்திய சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேசிய நலன்களுடன் சமரசம் செய்து கொள்வதாக மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களின் நலன்களை பணயம் வைப்பதாக கண்டனம் தெரிவித்தார். உலகளவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிகரித்து வரும் புகழையும் நாட்டின் வளர்ச்சியையும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு சக்திகளின் செல்வாக்கின் கீழ் தேசிய மற்றும் பொது நலன்களை சமரசம் செய்வது காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றில் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளிநாடுகளை சேர்ந்த மக்கள் மருத்துவ சிகிச்சை பயணத்திற்கு இந்தியாவை விருப்பமான நாடாக தேர்வு செய்யும் முயற்சிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்க்கும் வகையிலும் மக்களிடையே உறவுகளை வலுப்படுத்தும் வகையிலும் மருத்துவ சிகிச்சை பயணத்தை மத்திய அரசு கருதுவதாக கூறினார். இந்தியாவில் மிகவும் திறமை வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள், நவீன சுகாதார உள்கட்டமைப்பு, பல்வேறு நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை உள்ளடக்கத்தை உருவாக்க சம்பந்தப்பட்ட நபரின் முகம், குரல் அல்லது ஆளுமையை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். தளங்கள் தாங்கள் வழங்கும் உள்ளடக்கத்திற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும், குடிமக்கள் மற்றும் குழந்தைகளின் ஆன்லைன் பாதுகாப்பு தளங்களின் பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்தார். உள்ளடக்கம் குறித்த கவலை சமூகத்திற்கு இருப்பதால் தளங்கள் தங்கள் வருவாய் பகிர்வு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். நீதித்துறையில் முறைகேடு என்ற தலைப்பில் பாடம் இடம்பெற்றிருந்த புத்தகத்தை திரும்ப பெற NCERT-க்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் துரதிருஷ்டவசமானது என்றும் இதனை மத்திய அரசு தீவிரமாக கவனத்தில் கொள்ளும் என்றும் கூறினார். அதுபோன்ற பாடம் இடம்பெற்றிருந்த அனைத்து புத்தகங்களையும் திரும்ப பெற்று ரத்து செய்ய வேண்டும் என்றும் NCERT-க்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை நடைமுறைகளை அவமதிக்கும் எந்தவொரு எண்ணமும் அரசுக்கு கிடையாது என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இதுபோன்ற சம்பவத்திற்கு அரசு வருத்தம் தெரிவிப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார்.
பிரதமரின் டிரைவ் திட்டத்தின் கீழ் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் 3வது மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், விற்கப்பட்ட வாகனங்களில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் கிட்டத்தட்ட 3 லட்சம் மின்சார 3 சக்கர வாகனங்களும் அடங்கும் என்றார். முக்கிய நகரங்களில் 14,000க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டதன் மூலம் பொது போக்குவரத்து மின்மயமாக்கலும் வேகம் பெற்றுள்ளதாக அமைச்சர் HD குமாரசாமி தெரிவித்தார். கடல்சார் வணிகத்தில் உலகின் முதல் நாடாக இந்தியாவை மாற்றுவதே பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு என்று மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கூறியிருக்கிறார். தூத்துக்குடி துறைமுகத்தில் புதிதாக செயல்படுத்தப்பட்டுள்ள 9 திட்டங்களை திறந்து வைத்த அமைச்சர், துறைமுக ரயில் சரக்கு தட இணைப்புச் சாலைகள் உள்பட 21 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் ரயில்வே, துறைமுகங்கள், நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டங்கள் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி துறைமுகம் விரைவில் பசுமை துறைமுகமாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். 140 கோடி மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் தேசத்தை கட்டியெழுப்ப மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய நிர்வாகத்திற்காக அமைக்கப்பட்ட சேவா தீர்த்தத்தில் மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த நடைமுறையை மாற்றி தற்போது புதிய துடிப்பான பணிகளை செய்வதற்கு அமைக்கப்பட்ட முகாமில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 140 கோடி மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் தொலைநோக்கு பார்வை கொண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கேரள அரசின் விருப்பத்தின்படி கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாடாளுமன்ற நட்பு குழுக்களை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பத்தின் பேரில் 60 நாடுகளோடு இணைந்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா 60 குழுக்களை அமைத்திருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் உலக அளவில் ஜனநாயக மரபுகள் மேம்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக அமைந்ததை தொடர்ந்து இந்தியா மற்றும் பிற நாடுகள் இணைந்து தங்களது உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அடுத்த வேளாண் புரட்சி செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். வேளாண்மை 2026 உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது உலக அளவில் விவசாயத்தை நம்பியிருக்கும் 60 கோடி மக்கள் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பேரழிவு உள்ளிட்டவைகளால் கடுமையான சவால்களை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவானது குறைந்த நேரம் மற்றும் செலவில் அதிக மகசூலை அடைய விவசாயிகளுக்கு உதவுவதாக கூறிய அவர், இதனால் அது புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறப்பட்டன. முன்னாள் மத்திய ரயில்வே அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான முகுல் ராய் கொல்கத்தாவில் காலமானார். அவருக்கு வயது 71. நீண்ட காலமாக உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முகுல் ராய் கடந்த 23ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காலமான முகுல் ராய் மறைவுக்கு தலைவர்களும் பலரும் இரங்கல் தெரிவித்தனர். 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கான முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகம் சார்பில் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான 2 நாள் ஒருங்கிணைந்த சேவை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆதார் அட்டை திருத்தம், சாலையோர வியாபாரிக்கு கடன் உதவி வழங்கும் திட்டம், இந்திய தபால் துறையில் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு பொதுமக்கள் எவ்வாறு விண்ணப்பித்து பயன்பெறுவது என்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கான முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனிடையே மதுரையில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த கூட்டம் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் கூட்டமாக இருக்கும் என்றார். தமிழகத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலிமையாக இருப்பதாகவும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான தீர்ப்பிற்காக நீதிபதி சுவாமிநாதனை திமுக விமர்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட அவர் செய்தியாளரிடம் பேசினார். தமிழகத்தில் 2,70,38,925 ஆண் வாக்காளர்களும் 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் உள்ளனர் என்று அவர் கூறினார். 7,617 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளும் வசதி தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரை மிஞ்சும் அளவு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு புதிய சாதனை படைக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார், தமிழகத்தில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதற்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்களும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு காலமானார். அவருக்கு வயது 101. இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு காரணமாக கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நல்லக்கண்ணுவுக்கு பல்துறை மருத்துவ குழுவினர் தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். வெண்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு வந்தது. இதையடுத்து அவரின் உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி பிற்பகல் 1:55 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. முதுபெரும் அரசியல் தலைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட போராளி நல்லக்கண்ணு என்று கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர், எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை என்று குறிப்பிட்டுள்ளார். தனது முழு வாழ்க்கையையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் கம்யூனிஸ்டுக்காகவும் அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3ஆம் கட்டமாக சில தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார். மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவருமான O. பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்.
சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த ஓ பன்னீர்செல்வம், அவருடைய மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஓ பி ரவீந்திரநாத், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் திமுக உறுப்பினர் படிவங்களை அளித்து அக்கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் ஐயப்பனும் தங்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு முட்டுக்கட்டை போடும் திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாமக்கல் மாவட்டம் ஈயைமங்கலம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்ச்சியை நடத்தவிடாமல் காவல்துறை தடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதச்சார்பின்மை பேசும் ஆட்சியில் குன்றத்தில் தீபமேற்றத்தான் அனுமதியில்லை என்றால் கோவிலின் உள்ளே முருகப்பெருமானின் நாமத்தை பாராயணம் செய்யவும் உரிமையில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து விரோத திமுக அரசு மீண்டும் ஒருமுறை ஆட்சியை பிடிக்கும் என்ற பகல் கனவு நிறைவேறாது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியே வராமல் இருப்பதற்கு மத்திய அரசு காரணம் இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் சென்சார் போர்டு கூறியதை கடைபிடிப்பதற்கு பதிலாக அவர்கள் நீதிமன்றம் சென்றிருப்பதாக தெரிவித்தார். விஜயகாந்த் தற்போது இருந்திருந்தால் தேமுதிக திமுக கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்து இருப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல் விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறை, உளவுத்துறை மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறிவியலில் பெண்கள் பங்கேற்பதன் மூலம் முன்னேறிய இந்தியாவை ஊக்குவித்தல் என்கிற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். ஆயிரத்து 1928ஆம் ஆண்டு இந்த நாளில் இந்திய விஞ்ஞானி சி.வி. ராமன் அவர்கள் ராமன் விளைவு எனப்படும் முக்கியமான கண்டுபிடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அந்த சாதனையை நினைவு கூறும் வகையில் 1986ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் அறிவியலில் பெண்கள் பங்கேற்பதன் மூலம் முன்னேறிய இந்தியாவை ஊக்குவித்தல் என்பதாகும். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பை எடுத்துரைத்து அறிவியலில் பெண்களின் பங்கை கொண்டாடுவதே இதன் நோக்கமாகும். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் போன்ற துறைகளில் பெண்களின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விண்வெளி ஆராய்ச்சி முதல் மருத்துவம், உயிரியல், தகவல் தொழில்நுட்பம் வரை பல்வேறு துறைகளில் இந்திய பெண்கள் உலக அளவில் சாதித்து வருகின்றனர். அறிவியல் மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பத்துறை, சுகாதாரம் என பல்வேறு துறைகளிலும் பெண்கள் பங்கு பெற்று பெரும் சாதனை புரிந்து வருகின்றனர். இந்தியா தனது விண்வெளி பயணத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் ககன்யான் மற்றும் பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் போன்ற திட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதில் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த இஸ்ரோ அடுத்ததாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. மேலும் நாட்டின் விண்வெளி திட்டங்களான சந்திரயான் மற்றும் மங்கள்யான் போன்றவை உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அறிவியல் துறைகளில் பல சாதனைகள் புரியவும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான அடித்தளத்தை பலப்படுத்தவும் தேசிய அறிவியல் தினம் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.